ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நன்றி கெட்ட உன்னுடைய துணை இப்பொழுது என்ன செய்துவிட்டார் என்று உனக்கு தெரியுமா? இனி நான் அவரை என்ன செய்யப் போகிறேன் என்று நீ பார். அவராக திரும்பி வரும் வரை நான் அவரை மன்னிக்க மாட்டேன். நீ எப்படி என்று கேட்பாய். எனக்கு தெரியவில்லை. என்னுடைய துணை உன்னிடம் பல விஷயங்களை மறைத்து கொண்டிருக்கின்றார். உன்னிடம் சொல்ல முயலாமல் வேறு யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீ அவர் மீது எவ்வளவு அன்பையும் காதலையும் வைத்துள்ளாய், அது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் நன்றாக தெரியும். ஆனால் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் உன்னிடமே பல விஷயங்களை அவர் மறைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இனி நான் அவரை மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். அவர் செய்ததற்கான தண்டனையை நிச்சயம் நான் கொடுத்து விடுவேன். என் குழந்தைக்கு எப்பொழுதும் அனைவரும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். என் குழந்தைக்கு யாராவது துரோகத்தை இழைத்தாலும் அவர்களை நான் சரியான தண்டனையை கொடுத்துத்தான் தீருவேன். இப்போது புதிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் உன் மனம் முழுவதும் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற பயம்தான். கவலைப்படாதே, எல்லாம் நான் சரி செய்து வைத்துள்ளேன். யாரெல்லாம் உன்னை நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்துவிட்டது. அவர்கள் உன்னிடம் வருவார்கள். அவர்களுக்கு உதவ சொல்லி கேட்பார்கள். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும். காலம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம். இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்ய போகின்றாய். நல்லதே நடக்கும். உன் மனதுக்கு நிம்மதியை தரும். அந்த மாற்றங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்றன. உன் துணையை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ வீணடிக்காதே. போனால் போகட்டும், விட்டுவிடு. அவர்கள் தானாக திரும்பி வருவார்கள். அந்த காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும். உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழ்வாய். என் அன்பு குழந்தையே, இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். இந்த வராகியானவள் அதற்கான முயற்சிகளையும் முடிவுகளையும் உனக்கு தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. நிதானமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் அனைத்திலும் நீ வெற்றி பெறலாம். அவசரப்பட்டால் எதுவுமே உன்னை விட்டு உன்னிடத்தில் வந்து சேராது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகையால் பொறுமையாக கடைப்பிடி. உன் வராகியானவள் நான் உனக்கு கிடைப்பதை நிச்சயமாக உனக்கு நான் தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.